மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பூசணிக்காயை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு துண்டு பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு. காய்கறியில் இவ்வளவுதான். இனிமேல் துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் துவரம்பருப்புக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு கூட 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பூண்டு, பூசணிக்காய் 100 கிராம். அதை இதே மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா வேகிறதுக்காக 2 சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு கடாய் சூடானோடனே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கடுகு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். 15 நம்பர் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதையும் இப்போ சேர்த்துருக்குறேன். இந்த சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரை நம்ம அதை கிண்டி விட்டுட்ருப்போம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு 3 தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆகிறது வரை நம்ம அதை வதக்கிட்டே இருப்போம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 1 முருங்கைக்காய், 1 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். 1 நிமிஷம் போல் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடி சேர்க்கல, அதுக்கு பதிலாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரை வதக்குவோம். பச்சை வாசனை போயிட்டு இப்போ இந்த காய்கறி எல்லாம் வேகிறதுக்காக அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். மற்ற சாம்பாருக்கெல்லாம் புளியை கரைச்சி ஊற்றுவோம். நம்ம இதுக்கு எலுமிச்சம்பழம் தான் சேர்க்குறோம். அதை இப்போவே ஊற்றக்கூடாது, கடைசியாக தான் ஊற்றணும். அதனால தான் தண்ணி ஊற்றிருக்கோம். வேகிறது வரை மூடி வச்சு வேக விடுவோம். குக்கரில் வேக வச்ச பருப்பு வெந்துட்டு ஸ்டீம் நின்னோடனே ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பும் பூசணிக்காயும் நல்லா வெந்துட்டு இப்போ அதை அப்படியே கடைஞ்சி விட்டுருவோம். கரண்டியை வச்சே அப்படி கடைஞ்சிடலாம். குக்கரில் வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கும். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ கடாயில் உள்ள காய்கறி எல்லாம் வெந்துட்டா பார்க்கலாம். முருங்கைக்காயை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். முருங்கைக்காய் வந்துட்டுனா எல்லா காயும் வெந்திருக்கும். முருங்கைக்காய் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு எல்லா முருங்கைக்காயும் இதே மாதிரி இப்படி பாதியாக உடச்சி விடுறேன். பருப்பு கூட சேர்ந்து வேக வச்ச பூசணிக்காயை காய்கறி கூட சேர்த்துடலாம். இந்த பூசணிக்காய் இரத்த சொகைக்கு, சிறுநீரக கோளாறுக்கு, ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, மூளைக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. பருப்பு வேக வச்ச குக்கரையும் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் ரொம்ப தண்ணி சேர்க்கலை, கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டுனா சாம்பார் டேஸ்ட் குறையும். அதனால் கொஞ்சம் லிமிட்டாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். சாம்பார் நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக கடைசியில் இந்த காயத்தூளை சேர்க்குறேன். நல்லா காயத்தூளை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த கொதிக்கிறதெல்லாம் நின்னதுக்கப்புறமா பாதி லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 100 கிராம் துவரம்பருப்பு போட்டு வச்ச சாம்பாருக்கு பாதி லெமன்
போதுமானது. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிடுவோம். கமகமன்னு நல்ல வாசத்தோட பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு இந்த பூசணிக்காய் சாம்பார் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.